चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। ஓம் சாந்தி. அவ்யக்தவாணி 16/4/1982. சங்கம யுகத்தின் ஸ்ரீராஜ்ய தர்பார் தான் அனைத்தையும் விட உயர்ந்த தர்பார். இன்று பாப் தாதா எந்த தர்பாரில் வந்திருக்கின்றார்? இன்றைய இந்த தர்பாரில் பாப் தாதா தன்னுடைய உலகின் ராஜ்ய ஸ்தாபனையின் காரியத்தில் ராஜ்ய சகயோகி ஆத்மாக்களை, அதாவது தன்னுடைய ராஜ்ய காரிய விவகாரங்களின் அதிகாரி குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். சங்கம யுகத்தின் ஸ்ரீராஜ்ய தர்பாரை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஸ்ரீராஜ்ய தர்பாரில் நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து விதமான சகயோகி ஆத்மாக்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். இந்த ஸ்ரீராஜ்ய தர்பாரின் விசேஷ சிரோமணி ரத்தினம் பாப் தாதாவின் எதிரில் ஸ்தூல ரூபத்தில் தூரத்தில் இருந்தாலும் மாலையின் ரூபத்தில் ராஜ்ய அதிகாரி சிம்மாசனத்தில் எதிரில் தென்பட்டு கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு ராஜ்ய அதிகாரி சகயோகி ஆத்மா அவரவர்களின் விசேஷங்களின் ஜொலிப்பில் ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் விதவிதமான குணங்கள் என்றும் நகைகளினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிம்மாசனத்தின் ராஜ அடையாளமாக என்ன இருக்கும்? அனைவரும் தர்பாரில் அமர்ந்திருக்கிறீர்கள் இல்லையா? சிலர் முன்னால் இருக்கின்றீர்கள், சிலர் பின்னால் இருக்கின்றீர்கள். ஆனால் அனைவரும் தர்பாரில் இருக்கின்றீர்கள். சிம்மாசனத்தின் ராஜ அடையாளமாக வெண்கொற்ற குடை என்ற குடை மிக நன்றாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் இரட்டை கிரீடம், அதாவது ஃபரிஸ்தா சொரூபத்தின் அடையாளத்தின் கூடவே உலக நன்மைக்காக எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையின் கிரீடம் அணிந்தவர். கிரீடமோ அனைவரிடமும் இருக்கிறது, ஆனால் வரிசை கிரமமாக இருக்கிறது. சிலரின் 2 கிரீடங்களும் சமமாக இருக்கிறது. சிலருக்கு ஒன்று சின்னது என்றால் இன்னொன்று பெரியதாக இருக்கிறது. மேலும் சிலருக்கு 2மே சிறியதாக இருக்கிறது. கூடவே ஒவ்வொரு ராஜ்ய அதிகாரியின் தூய்மையின் தனித்தன்மையை அவரவர்களுடையது, ஆன்மீகத்தின் அவரவர்களின் ராயல் தன்மை வரிசை கிரமமாக தென்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த மாறி ஸ்ரீராஜ்ய அதிகாரி சகயோகி ஆத்மாக்களின் தர்பாரை பார்த்து கொண்டிருக்கின்றார். சங்கமயுக சிரேஷ்ட தர்பார் மற்றும் எதிர்கால ராஜ தர்பார் இரண்டிற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது! இப்போதைய தர்பார் பல ஜென்மங்களின் தர்பாருக்கான அஸ்திவாரம். இப்போதைய தர்பாரின் ரூபம் வடிவம் எதிர்கால தர்பாரின் ரூபம் வடிவத்தை உருவாக்கக்கூடியது. எனவே இப்போதைய ராஜ்ய அதிகாரி சகயோகி தர்பாரில் என்னுடைய இடம் எது என்று உங்களை நீங்களே பார்க்க முடியும். சோதனை செய்யும் இயந்திரம் அனைவரிடமும் இருக்கின்றதா? எப்பொழுது அறிவியல் துறையினர் புது புது எந்திரங்கள் மூலமாக பூமியில் மேலே இருக்கும் ஆகாய மண்டலத்தின் படத்தை வரைய முடியும், அங்கே உள்ள வாயு மண்டலத்தின் செய்தியை சொல்ல முடியும், முன்பாகவே இயற்கையின் தத்துவங்களின் சீற்றத்தின் செய்தியையும் சொல்ல முடியும் என்றால், நீங்கள் அனைத்து சக்திகள் நிரம்பிய தந்தையின் அதிகாரம் உள்ள சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய உங்களுடைய தெய்வீக புத்தி எந்திரத்தின் மூலமாக 3 காலத்தின் ஞானத்தின் ஆதாரத்தினால் தன்னுடைய நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் ஏன் தெரிந்து கொள்ள முடியாது? எந்திரமோ அனைவரிடமும் இருக்கிறது தான் இல்லையா? தெய்வீக புத்தியோ அனைவருக்கும் கிடைத்திருக்கிறது. இந்த தெய்வீக புத்தி என்ற யந்திரத்தை எப்படி உபயோகிக்க வேண்டும், எந்த ஸ்தானத்தில், அதாவது எந்த நிலையில் நிலைத்திருந்து உபயோகிக்க வேண்டும் என்ற அதையும் தெரிந்திருக்கிறீர்கள். 3 காலங்களையும் தெரிந்த நிலை என்ற ஸ்தானத்தில் நிலைத்திருந்து 3 காலங்களின் ஞானத்தின் ஆதாரத்தில் யந்திரத்தை உபயோகிக்க தெரியுமா?
முதலிலோ இடத்தில் அமரத் தெரியுமா? அதாவது நிலையில் நிலைத்திருக்க தெரியுமா? எனவே இந்த எந்திரங்கள் மூலமாக என்னுடைய வரிசை எண் எது என்று உங்களை நீங்களே பாருங்கள். புரிந்ததா? இன்று சர்வஸ்வ தியாகிகளின் அனைத்தையும் தியாகம் செய்தவர்களின் விஷயத்தை கூறவில்லை. இப்போது கடைசி பாடம் இன்னும் கற்பிக்க வேண்டியதிருக்கிறது. இன்று பாப்தாதா தன்னுடைய ராஜ்ய தர்பாரில் இருக்கும் துணைவர்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். அனைவரும் இங்கே வந்து சேர்ந்து விட்டீர்கள். இன்றைய சபையில் விசேஷமாக அன்பான ஆத்மாக்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் என்றால், அன்பான ஆத்மாவுக்கு பாப் தாதாவும் அன்பின் பிரதிபலனாக அன்பு கொடுப்பதற்காக அன்பான தர்பாரில் வந்து சேர்ந்து விட்டார். இதுவும் அன்பு கடல் மற்றும் நதிகளின் மேலா சந்திப்பு. அப்படி மேலாவை கொண்டாடுவது என்றால் உற்சவத்தை கொண்டாடுவது. இன்று பாப் தாதாவும் மேலாவின் உற்சவத்தில் வந்திருக்கின்றார். பாப் தாதா மேலாவை கொண்டாடும் அன்பை பெறுவதற்கான பாக்கியம் நிறைந்த ஆத்மாக்களை பார்த்து, இவ்வளவு முழு விசால உலகத்தில் அளவற்ற எண்ணிக்கைகளின் நடுவே எப்படிப்பட்ட ஆத்மாக்கள் சந்திப்பதற்கான பாக்கியத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். உலகின் எதிரில் நம்பிக்கை இல்லாத ஆத்மாக்கள் தன்னுடைய அனைத்து விருப்பங்களை, எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கான பாக்கியத்தை அடைந்து விட்டார்கள். மேலும் உலகின் எதிரில் யார் பெயர் பெற்ற நம்பிக்கைக்குரிய ஆத்மாக்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் யோசித்துக் கொண்டும் தேடிக்கொண்டே இருந்து விட்டார்கள். தேடுதல் செய்து செய்து தேடுதலிலேயே மூழ்கிவிட்டார்கள். மேலும் அன்பான ஆத்மாக்கள், நீங்களோ அன்பின் ஆதாரத்தில் அடைந்து விட்டீர்கள். அப்படியானால் சிரேஷ்டமானவராக யார் ஆனார்கள்? சிலர் சாஸ்திரத்தின் காரணமாக செய்து சாஸ்திரங்களிலேயே இருந்து விட்டார்கள். சிலர் மகாத்மாக்களாக ஆகி ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் மிகச்சிறிய பிரம்மையில் தன்னுடைய பாக்கியத்தை பெறுவதிலிருந்து தங்கி போய்விட்டார்கள். குழந்தைகளாகி தந்தையின் அதிகாரத்தை பெறுவதிலிருந்து வஞ்சிக்கப்பட்டவராக இருந்து விட்டார்கள். பெரிய பெரிய விஞ்ஞானிகள் தேடுதல் செய்து அதிலேயே மூழ்கிவிட்டார்கள். அரசியல்வாதிகள் திட்டங்களை உருவாக்கியே இருந்து விட்டார்கள். வெகுளியான பக்தர்கள் அணு அணுவிலும் தேடிக்கொண்டே இருந்து விட்டார்கள். ஆனால் யார் அடைந்தார்கள்? போலாநாத்தின் கள்ளம் கபடமற்றவரின் வெகுளியான போலா குழந்தைகள் அடைந்தார்கள். விசால புத்தி உடையவர்கள் அடையவில்லை, பெரிய புத்தி உடையவர்கள் அடையவில்லை. ஆனால் உண்மையான உள்ளம் உடையவர்கள் அடைந்தார்கள். எனவேதான் உண்மையான உள்ளமுடையோர் மீது இறைவன் திருப்தியாக இருக்கின்றார் என்று பழமொழி இருக்கின்றது. எனவே நீங்கள் அனைவரும் உண்மையான உள்ளத்தினால் இதய சிம்மாசனதாரிகளாக முடியும். உண்மையான உள்ளத்தினால் திலாராம் தந்தையை தன்னுடையவராக ஆக்க முடியும். திலாராம் தந்தை உண்மையான உள்ளமின்றி ஒரு வினாடி கூட நினைவு ரூபத்தில் நிலைத்திருக்க முடியாது. உண்மையான உள்ளம் உடையவர்களின் மிக உயர்ந்த எண்ணம் என்ற விருப்பங்கள் சுலபமாக நிறைவேறிவிடுகின்றன. உண்மையான உள்ளம் உள்ளவர்கள் தந்தையின் துணையை சாக்காரத்தில் இவ்வுலகில் ஆக்காரமாக நிராகார் 3 ரூபங்களிலும் எப்பொழுதும் துணையை அனுபவம் செய்கின்றார்கள். நல்லது. அந்த மாதிரி எப்பொழுதும் அன்பு கடலுடன் சந்திப்பை செய்யும் பற்றாமல் ஓடிக்கொண்டிருக்கும் கங்கைகளுக்கு எப்பொழுதும் அன்பின் ஆதாரத்தினால் பாப் தாதாவை அனைத்து சம்பந்தத்தில் தன்னுடையவர் என்ற அனுபவம் செய்யும் கள்ளம் கபடமற்ற தந்தையிடம் எப்பொழுதும் வியாபார ஒப்பந்தம் செய்யக்கூடிய அந்த மாதிரி அன்பான உண்மையான உள்ளமுள்ள உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है नहीं बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।